நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தனுசு அப்படின்னாலே குரு வழிகாட்டி. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஞானம் அதில் முழுக்க 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 இருக்கும். அண்ட் ஒரு டாக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா முழுமையாக ஆராய்ந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கொடுக்கணுன்ற ஒரு எண்ண அலையில் இருக்கிறது உங்களை விட வேறு யார்? நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்கள விட்டுருவீங்க. ஆனால் புரியாத தெரியாத வராத குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணால் வரும்னு தீர்க்கமாக ஒரு குருவாக இருந்து நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருக்கணுன்ற எண்ணம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. அது படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ரூபத்தில் அந்த குழந்தை கஷ்டப்படுது, அதுக்கு என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, உங்களுடைய பல ரூபத்தினுடைய நாலேஜ் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே யோகமான மாதமாக தான் இருக்குது. பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். உங்களுடைய ராசிநாதன் யாரு? குரு. அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆறாங்க. இந்த பரிவர்த்தனை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதியும் குரு. அவர் பரிவர்த்தனை ஆகும்போது பல ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். பொதுவாக தனுசு ராசி அதீத ஆசையெல்லாம் இருக்காது, நியாயமான ஆசையாக இருக்கும். ஸோ அந்த நியாயமான ஆசை இப்போ நிறைவேறக்கூடிய காலம். ஏன் இப்போது செவ்வாய் வீடு வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி. ஸோ நீங்கள் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்றது உங்கள் ஆசையாக இருக்கும். மனசார என்னடா இவ்வளவு வாடகை கொடுத்துட்டே இருக்கோமே, அந்த வாடகையை நம்ம அப்படியே ஒரு இஎம்ஐயாக மாற்றிட்டோன்னா சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நிறைய நீங்கள் முயற்சி எடுத்துட்ருப்பீங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஒன்று நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்குள்ளே வீடு அமையாது, அல்லது நீங்கள் நினச்சதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோட. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு அமையுது ஆனால் உங்களுக்கு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போ அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதெல்லாம் தூர தள்ளி வச்சிடுங்க. இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது உங்கள் கண்ணுக்கு நீங்கள் எந்த சொந்த வீட்டுக்கு போனால் சுகமாக இருப்பீங்களோ அந்த சொந்த வீடு, நீங்கள் வாங்கக்கூடிய வாகனம் கொண்டு உங்களுக்கு ஒரு கரெக்டான வழியை காமிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் சுக்கிரன் ராகுவோடு இருக்கார். சுக்கிரன் குருவோட வீட்டுக்கு வரும்பொழுது குரு அப்படின்ற அமைப்பும் உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக விரயமாகாது. கரெக்டான கால்குலேஷனில் ரைட், இது ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதுக்கு எனக்கு இந்த பஸ் இருக்கே, நான் போயிடலாமே, பட் நான் சொந்த வீடுன்றது வந்துடுச்சே, என்னுடைய ஆசை நிறைவேறிச்சே, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு வேறு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ப்ளஸஸ்னால உங்கள் ஆசைகள் நிறைவேறதுனால உங்களுடைய குடும்பமே அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மாதமாக தான் இது இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ போய் உங்கள் லைஃப் பார்ட்னரோட பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த வீடு வாங்கலாம், ஆனால் இதில் இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது, இந்த பெட்ரோல் செலவு இப்படி இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பேசும்போது, ஓகேப்பா நான் பெட்ரோல் தானே நமக்கு செலவு, நான் எப்பயுமே இந்த வண்டியை நான் விற்கிற மாதிரி தான் இருக்கேன், விற்றுட்டு நான் ஒரு பேட்ரி வண்டி வாங்கிக்கட்டுமா அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒரு 40 மார்க்ஸ், 60 மார்க்ஸ் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம். 40 மார்க்ஸ் இவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கும்போது அதில் ஒரு 20-30 திசாபுத்தி ஃபேவரபுளாக இருந்தால் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபுக்கு சௌகரியமாக, அதாவது சுபிக்ஷமாக சந்தோஷமாக, இங்கே தேவையில்லாதன்ற விஷயம் இல்லை, சௌகரியமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான வழியை வழிவகுக்கக்கூடிய காலம்தான்
இந்த பிப்ரவரி மாதமாக இருக்குது. அண்ட் சனி பகவான் 3லன்றது என்றைக்குமே ஃபேவரபிள். அது நிறைய பேர், நானும் உட்பட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறதுன்னு, என்ன மேடம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையேன்னு. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொன்னவங்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இனிஷியேட் பண்ணுங்கள். தானாக உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் வாழ்க்கைக்கு எது கரெக்டோ அதுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். குருனுடைய அருள் பரிபூரணமாக இப்போ இருக்கிறதுனால யாரோ வருவாங்க, யாரோ வழிகாட்டுவாங்க. இது வாங்கிறதுல மட்டும் இல்லை. நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த இடத்த மட்டும் விற்றுட்டா இன்னொரு இடத்துல வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கவும் முடியும். நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு இப்போ வரக்கூடிய வாஸ்து நாள்லேயே நீங்கள் ஒரு பூஜையும் நீங்கள் போட முடியும், வாஸ்து பூஜை போட முடியும். அந்த அளவுக்கு ஃபேவரபிளான பல விஷயங்களை நான் பார்க்குறேன். மேலும் சூரியன் அப்படின்றவர் உங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு போவார். எப்பயுமே சூரியன் சனி சேர்க்கை அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. பட் ஸ்டில் 3ஆம் வீட்டில் அப்படின்றதுனால கொஞ்சம் அசாத்திய தைரியம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனோட ராகு, பட் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் 12 மாதம் போடட்டுமா 24 மாதம் இஎம்ஐ போடட்டுமா அப்படின்னு. அவசரப்பட்டு ஓகே 12 மாதம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி இது எது ஃப்ரீயாக இருக்குமோ அதையும் போட்டு, சரி 24 மாதம்னு போடுறோம், 12 மாதத்துலேயே நான் ஃபுல்லாக கட்டிட்டா அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருக்குமா அப்படின்றத நீங்கள் இங்கே கேட்டுக்கணும். அவ்வளவு கிளியராக நீங்கள் கேட்கணும். இல்லாட்டி நீங்கள் 12 மாதத்தில் கட்டும்போது இல்லை 24 மாதம் தான் நீங்கள் கட்டணும், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 25,000 ரூபா பே பண்ணணும், அப்போ தாங்க க்ளோஸ் பண்ண முடியும் லோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ப்ரொசீட் பண்ணணுமே ஒழிய மற்றது எல்லாமே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. அண்ட் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப பெருசாக வரியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் குரு இருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குறார், உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போது விரயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார். குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். ஸோ இங்கே பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நிதானம் அப்படின்றது மட்டும் வேணும். ஏன்னா செவ்வாய் உங்களை பார்த்துட்டு இருக்கார் அண்ட் உங்களுக்கு 7ஆம் வீட்லேயும் செவ்வாய் இருக்கார். அப்போது எது எடுத்தாலுமே கனெக்டிவிட்டி தானே. ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட இது இப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது ஒரு பொறுமையை கடைப்பிடிங்க. நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, அந்த வண்டிக்காக போய் பேசும்போது அவங்க சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டு, நான் சொன்னேன் இல்லையா 12 மாசத்துல அடைச்சா என்ன, 16 மாசத்துல அடைச்சா என்ன அப்படின்றது எல்லாமே நோட் பண்ணிட்டு தென் நிதானத்தோட ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். விற்காத லேண்டு கூட, விற்காத பூமி கூட இப்போ விற்று அதில் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி சில ஜுவல்ஸ் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ குருனுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு தங்கம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய நல்ல நாட்கள் வருது. தட் இஸ் வசந்த பஞ்சமி வருது, சிவராத்திரி வருது, ரத சப்தமி வருது. இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு முடியுமோன்றது ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் கும்பிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக பிரகாசமான வழி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்குறதே என்னென்னா, என்ன மேடம் சனி முடிஞ்சிச்சு, 3ஆம் வீட்டுக்கு சனி போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே ஒரு ப்ராஸ்பெக்ட் இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட். பட் அதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய திருமணம் ஆகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு குருனுடைய ஆசீர்வாதத்தினால் குடும்பம் அமைய வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பை நீங்கள் தள்ளி போட வேண்டாம். நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கும், ஆனால் அது செட் ஆகலைன்னு உள்ளே எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த பிப்ரவரி மாதம் அதெல்லாம் திரும்பி எடுத்து நீங்கள் அலசி ஆராயும் போது அதுக்குள்ளேயே இருப்பாங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஏன்னா குருனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இப்போது
பல ரூபத்தில் இருக்குது. டைரக்ட் மட்டும்தான் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று அந்த பரிவர்த்தனை பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறுபடியும் அலசி பாருங்கள். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் 7.5 சனியினுடைய காலகட்டத்தில் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் குடும்பம் அமைய எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11ஆம் வீடு அப்படின்றது தான் செகண்ட் மேரேஜ். அந்த 11ஆம் வீட்டினுடைய அதிபதி தான் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஸோ நீங்கள் மனசை விடாமல் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் பார்ட்னர் சூப்பராக அமைஞ்சு, பிஸ்னஸ் பார்ட்னர் சூப்பராக அமைஞ்சு, கேட்ட இடத்துல எல்லாமே கதவு தட்டி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லணுன்னா உங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ 7:53 சாயங்காலத்திலிருந்து 14ஆம் தேதி நடு ஜாமம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் தள்ளி போட்டு வீர நட போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சந்தோஷமாக ஜாலியாக ப்ரொசீட் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் உங்களுக்கானதே. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.